அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளில் ஒரு சிலருக்கு வீட்டில் ஓயாத சண்டைகள் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கவே மாட்டாங்க. அப்படியே அவங்களையும் மீறி சந்தோஷமாக என்னைக்காவது கை கோர்த்துட்டு வெளியில் போயிட்டு வந்தாங்க அப்படிங்கும்போது வீட்டுக்கு வந்த உடனேயும் பெரிய சண்டையாக ஏற்படும். இவை தாண்டி நம்ம புதுசாக வீட்டில் ஏதாவது வாங்கி வச்ச பொருட்கள் ஒன்று மாற்றி ஒன்று ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கடன் தொல்லை கழுத்தை நெரிக்கும். பணம் அடிக்கடி திருடு போகும். வீண் விரைய செலவுகள் ஏற்படும். யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கும்போது ஏதாவது ஒரு டேமேஜான பொருட்களை இவங்க தலையில் கட்டிடுவாங்க. ரொம்ப ஏமாளியாக இருக்கிற மாதிரியும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்கும். உடம்புல அடிக்கடி ஒரு நோய்கள் வந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க. திரும்ப அவங்களுக்கு ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சுத்தமாகவே அவங்களுக்கு எந்த வேலையிலுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சுறுசுறுப்பாக எதுவுமே செய்யவே மாட்டாங்க. ஏனா தானான்ட்டு தான் இருப்பாங்க. ஒரு மாதிரி அடித்து போட்ட மாதிரியே வச்சுருப்பாங்க. முகம் சோர்வாகவே இருக்கும். பார்த்தா ஒரு பொலிவோட கலையோடு இருக்காது. ஒரு மாதிரியாக இருப்பாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியும், என்னது நீ இப்படி இருக்க, நீ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்ப, எவ்வளோ பொலிவான முகம் உன்னோடது, ஏன் இப்போ இப்படி இருண்டு போன மாதிரி இருக்க அப்படின்னு ஒரு சிலர் நம்மளை கேட்டிருப்பாங்க. ஒரு கவலை தோய்ந்த முகமாக இருக்கும். இதுபோல் எத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மை சுற்றி இருக்கிற அந்த எதிர்மறை ஆற்றல்கள் தான், நெகட்டிவ் வைப்ரேஷன். இப்போ இதையெல்லாம் நம்ம நீக்கணும் அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கிடும். இதை கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லலாம். கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்மளுடைய சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்தினர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மீது ஏதாவது ஒரு ஏக்க பார்வையோ இல்லை பொறாமை பார்வையோ ஏதாவது ஒன்று வச்சுட்டாங்க அப்படின்னா அதுதான் நமக்கு இது போல் பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இதுபோல் திருஷ்டிகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாள், அடுத்து வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள். ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம இது போல் பிரச்சனைகள் தீர்வதற்கு பரிகாரம் செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் இந்த முறை இருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையாகவே இருக்குது. ஏன்னா இந்த நாளில் நமக்கு சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. அதே போல் 999 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. இவை தவிர எதிர்மறை ஆற்றல்களை விரட்டக்கூடிய 0927 அப்படிங்கிற நம்பருக்கான சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. இத்தனையும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி 999 சேர்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் 9ஆம் தேதி, இங்கே ஒரு 9 கிடைக்குது. அடுத்தது இது தை மாதத்தின் 27ஆம் தேதி. இதனுடைய கூட்டுத்தொகை 2+7ன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு 9ன்னு கிடைக்குது. அடுத்ததாக இந்த வருடமானது 2025வது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகைன்னு பார்க்கும்போது நமக்கு 9ன்னு கிடைக்குது. இப்படி 3 9 சேர்க்கை இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த 0927 அப்படிங்கிறது இந்த தேதியில் பார்த்திங்கன்னா 9 அப்படிங்கிறது ஆங்கில தேதி, இங்கே ஒரு 9 வருது. அடுத்து தமிழ் தேதி 27. அந்த 0ங்கிறது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். இதை நம்ம 0927 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷனை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான எண்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த நாளில் தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். இதன் மூலமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். மேலும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையே இருக்கிறதுனால வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. சரி, இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாலை 6 மணிக்கு மேலே இரவு 10 மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு செய்யணும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற பூண்டு தோல் இருக்குது இல்லையா, முழு பூண்டு கிடையாது, பூண்டினுடைய அந்த தோல் நம்ம எடுத்துக்கணும். இன்றைக்கி எப்படி சமையலுக்கு பயன்படுத்தியிருப்பீங்க இல்லையா, அதை கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க.
அடுத்ததாக ஒரு பெரிய அளவில் சாம்பிராணி புகை போடுற ஒரு இது வச்சுருந்தீங்கனாலும் சரி, இல்லை மண் சட்டி இல்லை இரும்பு சட்டி இது மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கனாலும் சரி, அதில் வந்துட்டு இந்த பூண்டு தோலை வந்து போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம போட வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9ங்கிற எண்ணிக்கையில் கிராம்பு வந்து போட்டுக்கோங்க. இந்த கிராம்புக்கு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய சக்தி உண்டு, கெட்ட கண் பார்வைகளை எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி உண்டு, வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு. இதில் 9ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த எண்ணுக்குண்டான சேர்க்கை இருக்கிறதுனால நம்ம அதை வந்து எடுத்துக்கிறோம். மொட்டோட இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு எண்ணிக்கை கணக்கெல்லாம் கிடையாது, ஏதாவது ஒரு கவுண்டிங்கில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பெரிய சைஸ் கற்பூரமாக வச்சுருந்திங்கன்னா நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். அடுத்ததாக நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது. இது வந்து ஆப்ஷனல் தான், வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க. இந்த பொருட்கள் மட்டுமே போதும். இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு ஹாலில் வந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல இந்த பூண்டு தோலை வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது இதில் வந்துட்டு அந்த 9 கிராம்பையும் வந்து போடுங்க. பொறுமையாக ஒன்று வந்துட்டு போடுங்க. அடுத்ததாக அந்த கற்பூரத்தையும் வந்து நீங்கள் போட்டுருங்க. அடுத்தது இந்த பிரியாணி இலை இருக்குது பாருங்கள், இந்த பிரியாணி இலையில் 0927 அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. எந்த கலர் பேனா வேணாலும் யூஸ் பண்ணலாம், இதுக்கு கலர்ஸ் எல்லாம் ஒன்றும் ப்ரிஃபரன்ஸ் இல்லை, எந்த ஒரு கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை பயன்படுத்துகிறவங்க 0927 அதில் வந்துட்டு எழுதிக்கோங்க. இல்லை எங்ககிட்ட பிரியாணி இலை இல்லை, நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு 0927 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம், தவறு கிடையாது. இப்போ இந்த கற்பூரத்தை வச்சுட்டு இதை வந்துட்டு நீங்கள் ஏற்றி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கற்பூரம் எரிய எரிய இது கூட சேர்ந்து அந்த கிராம்பு, பிரியாணி இலை அல்லது பேப்பர், இந்த பூண்டு தோல் எல்லாமே வந்துட்டு எரிய ஆரம்பிக்கும். இது எரியும் போது ஒரு விதமான புகை வரும். இந்த புகையை நீங்கள் வீடு முழுவதுமே காட்டணும். எத்தனை ரூம் வச்சுருக்கிறீங்களோ அத்தனை ரூம்லேயுமே வந்துட்டு நீங்கள் இந்த புகையை வந்து காட்டணும். எல்லா ரூம்னுடைய அந்த கார்னர் பகுதி, மூளை பகுதி இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் போய் காட்டுங்க. கதவுக்கு பின்னாடி கட்டாயம் வந்து காட்டுங்க. பாத்ரூமில் கூட விடாதீங்க, எல்லா ரூமுக்குமே வந்துட்டு இந்த புகையை வந்து நீங்கள் காட்டுங்க. இப்போ வீட்டை சுற்றியும் உங்களால் ஒரு சுற்றி வர முடியும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு சுற்றி வரலாம், அதில் எந்த தவறுமே கிடையாது. இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இது முழுக்க வந்து எரிஞ்சு நல்லா சாம்பல் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க, இல்லைன்னா டஸ்ட்பினில் கூட போட்டுட்டு மறுநாள் வந்து இதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம். மொத்தத்தில் இந்த புகையானது வீடு முழுவதும் வந்து பரவணும். இந்த சமயத்தில் உங்கள் கணவர், குழந்தைங்க, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த புகையை நுகர்வது, அதாவது முகர்ந்து பார்க்கறது அப்படிங்கிறதும் வந்து நல்லது தான். அட்லீஸ்ட் அது புகை உங்கள் மேலே பட்டுச்சு அப்படின்னா கூட நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு வீட்டில் இருக்கிற உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே மறக்காமல் உங்களுடைய கை காலெல்லாம் உதறி விட்டுட்டு முகம் கை காலெல்லாம் கழுவிக்கோங்க. தலையில் லைட்டாவது தண்ணியை வந்துட்டு நீங்கள் தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை சூழ்நிலை காரணமாக இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தாராளமாக வந்துட்டு செய்யலாம், அதில் எந்த தவறுமே கிடையாது. என்ன இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் டேவாக இருக்குது, அதனால் இன்றைக்கி செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல அடுத்த வாரம் கூட செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் பவர்ஃபுல்லான இந்த பரிகாரத்தை இன்றைய நாளில் செஞ்சு எல்லோரும் பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.